வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் 4 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். அரிசி மூட்டை வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா அதை அன்லோட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் நமக்கு டைம் இருக்காது, இல்லை கஷ்டமாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட ரைஸ் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அரிசி மூட்டையில் ஒரு சின்ன ஹோல் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கண்டெய்னர் கீழே வச்சுருக்கீங்களோ அதில் எல்லாமே விழுந்துடும். நான் ரைஸ் ட்ரம் தான் வச்சுருக்கேன். 20 kgs பிடிக்கும். அதிகமான அளவு கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது எடுத்து நமக்கு இதில் சேர்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அரிசி மூட்டையில் பாதியாக நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் அந்த அளவு வரைக்கும் நீங்கள் அப்படியே கட்டி வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஃபில் ஆகிட்டே இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2, இன்ஸ்டண்ட்டாக கோதுமை தோசை மாவு கரைச்சி வைக்கும் போது எப்பயுமே நமக்கு எப்படி கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கோதுமையோ இல்லை கேவரோ இல்லை மைதா மாவோ கூட நீங்கள் இன்ஸ்டன்ட் தோசை மாவு கரைக்கலாம். ரவை சேர்த்து கரைச்சி வச்ச அந்த மாவுலேருந்து 1 கப்பு அளவுக்கு எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் சேர்த்துடலாம். இந்த மாவோட எந்த கரைச்ச மாவு தோசையாக இருந்தாலும் கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நீங்கள் அதை நல்ல நீர்க்க பதத்தில் அந்த தோசையை வார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக வரும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது கோதுமை. நீங்கள் கேழ்வரகு மைதா மாவு எது எடுத்துக்கிட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கரைச்சி வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் போர்ஷனை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப் நம்பர் 3, இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எது தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதை முன்னாடியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருப்போம். உப்பு காரப்பொடியோட லெமன் சேர்க்காதீங்க. கடைசியாக எந்த டிஷ் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4, நிறைய பேர் குக்கரை அடிபாகத்துலலாம் ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ண முடியாமல் இருக்கும். அடி பிடிச்சதுனாலோ இல்லை கரை சேர்ந்ததுனாலையோ. யூஷுவல் டிஷ் வாஷர் எதுவும் யூஸ் பண்ணாமல் டூத் பேஸ்ட் ஏதாவது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஜென்டலாக தடவி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தேய்க்க வேண்டாம். அதை அப்படியே ஒரு 5 minutes விட்டுருங்க. இப்போ அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தது, நல்லா போயிருக்கு பாருங்கள். எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, கருப்பாக ஃபஸ்ட்டு காமிச்சேன். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி தேய்ச்சி ரொம்ப க்ளீனாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு டிப்பாவது ட்ரை பண்ணி பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த அப்லோட் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.